வணக்கம். தமிழக வானவில் தளத்திலிருந்து செய்திகளை வழங்குவது கார்த்திகை ஜோதி. தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கம் தஞ்சாவூரில் 3 நாள் போராட்டத்தை துவங்கியது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கம் நடத்தும் மாநிலம் தழுவிய 3 நாள் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்று வருகிறது. அத்தியாவசிய பொருட்களை பொட்டலமாக வழங்கிடு. IAS தலைமையிலே அமைக்கப்பட்ட ஊதிய குழுவில் கடை விற்பனர்களுக்கு நிலை இணையான அலுவலக இணையான பிப்ரவரி மாத இறுதிக்குள் ஊதிய உரை வழங்கிடு. வேலை நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக 10/2/2026 தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் ரயிலடி அருகில் மாவட்ட தலைவர் தாமரை செல்வன் தலைமையில் நடைபெறுகிறது. போராட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் கரிகாலன் முன்னிலை வகித்தார். மாவட்ட பொருளாளர் ராமலிங்கம், மாவட்ட துணைத் தலைவர் முருகானந்தம், மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மாவட்ட துணைத் தலைவர் சிவகுருநாதன் ஆர்ப்பாட்ட உரை நிகழ்த்தினார். மாவட்ட துணைத் தலைவர் லதா, மாவட்ட துணைத் தலைவர் ராமமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர் ராஜேந்திரன், ரமேஷ், ராமமிர்தம், ரமணி, கீர்த்தி விஜயராஜன் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை பொட்டல முறையில் வழங்குதல், எடையாளர் நியமனம் செய்தல், ப்ளூடூத் முறையை ரத்து செய்தல், ஓய்வு பெற்ற பணியாளர்கள் நிதி பயன் வழங்குதல், புதிய ஊதியம் அறிவித்தல் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக வானவில் செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா. மதிவதனன்.